ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது சென்னை ரெட் ஹில்ஸ் புதுநகர் பாலாஜி கார்டன் என்ற இடம். பார்த்தீங்களா? பார்த்தியா எவ்வளோ பள்ளமாக இருக்குது? பார்த்தீங்களா? இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குப்பை. இந்த பக்கத்தில் ஒரு புது பில்டிங் கட்டிருக்காங்க. 9 குடத்தனம் இருக்குது. எல்லா குடத்தனக்காரனும் கொண்டு வந்து குப்பை இங்கே தான் கொட்டுறான். பாவம், அந்த மனம் வாங்கினவன் எங்கே இருக்கானோ தெரியல. அவன் சுமார் ஒரு 2-3 லட்ச ரூபாய் செலவு செய்தால் தான் அதெல்லாம் சுத்தம் பண்ண முடியும். பார்த்தீங்களா? தண்ணீர் ஏரி போல இருக்கிறது. ரோடு மாதிரியே தெரிகிறது. ரோடு பூராவும் பள்ளம். சாலைகள் ரோடு போடாமல் பள்ளங்களாக மழை தண்ணீர் எப்படி தேங்கி உள்ளதோ பாருங்கள். இதை கேட்பதற்கு கவுன்சிலரும் இல்லை, வார்டு மெம்பரும் இல்லை. அவங்க பதவி காலம் முடிந்ததுனால ஆஃபீஸர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பக்கமே வருவதில்லை. குப்பை வண்டியும் சரியாக அனுப்புவதில்லை. இந்த ஏரியா பூராவும் அங்கங்கே எங்கெங்கே காலி மனை இருக்கிறதோ அங்கங்கே குப்பை கொட்டுகிறார்கள். கேட்பாரும் இல்லை. அப்படி கேட்டால் சண்டை போடுகிறார்கள். நாங்கள் என்ன பண்ணுறது? குப்பை வண்டி வருவதில்லை. தண்ணீர் ரோட்டு மேலே விடுகிறார்கள். கேட்டால் பஞ்சாயத்தில் போய் கேளுங்கள். தண்ணீர் போவதற்கு வழி செய்ய சொல்லுங்கள். அட்லீஸ்ட் மழை தண்ணீர் போவதற்கு காவா கூட இல்லை. ஆனால் பக்கத்திலே தான் மழை தண்ணீர் போகும் காவா உள்ளது. சுமார் ஒரு 200 மீட்டர் தான் இருக்கும். அதில் கனெக்ஷன் கொடுத்தாலும் தண்ணீர் ஒரு சொட்டும் ரோட்டு மேலே நிற்காது. ஆனால் செய்யும் ஆட்களே இல்லை. கவுன்சிலரும் இல்லை, வார்டு மெம்பரும் இல்லை. அவங்க பதவி காலம் முடிந்ததால் எங்களுக்கு அது சம்பந்தமே இல்லை என்று சொல்கிறார்கள். இதை இந்த ஏரியா எம்எல்ஏ தான் கவனித்து கொள்ள வேண்டும். இது மாதவரம் தொகுதியை சேர்ந்தது. அவர் ஒரு நாளும் இங்கே வந்ததில்லை. ஆகவே மக்கள் ஓட்டு போட்டு ரொம்ப அவதிப்படுகிறார்கள். ரோட்டு போடவில்லை என்றாலும் பரவாயில்லை, மழை தண்ணீர் போவதற்கு வழி செய்ய வேண்டும் அரசே. இது எம்எல்ஏவும் சிஎம் பார்வைக்கு சேர வேண்டும் என்று நம்புகிறோம். பார்த்தவர்கள் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். பாருங்கள், இப்போ அந்த வண்டிக்காரன் வர்றான், பாவம் பெரியவர். அவர் எங்கே போகணும், எந்த வேலைக்காக போகணுமோ அவசரமாக மலையில் போகிறான். வண்டி நின்று போச்சு. ஏன்னா பின்னாடி இருக்கிற பள்ளத்தில் தண்ணி இன்ஜினுக்குள்ளே போச்சு. அவ்வளோதான். இப்போ இறங்கி போய் ஸ்டார்ட் பண்ணுவான், வேலைக்கு ஆகாது. இறங்கி தள்ளின்னு வருவான். இப்போ அவனும் நடக்கணும், வண்டியும் தள்ளிட்டு போகணும். அது அவனுடைய நிலைமை. பார்த்தீங்களா? மக்கள் எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க பாருங்கள். அரசே, கொஞ்சம் இந்த வீடியோவை பாருங்கள். மக்களுக்கு நல்லது செய்யுங்கள். பார்த்தீங்களா? ரோடு மாதிரி இருக்கே, ஒரு ஏரி போல் தோன்றுகிறது. ஏரி தான், தண்ணி போயினே இருக்குது. எங்கே பழம் இருக்குதோ அங்கே தண்ணி போகும். அங்கே ரொம்ப போச்சுன்னா அப்படி ஸ்டாப் ஆகி போயிடும். இன்னும் 1/2 மணி நேரம் மழை பெஞ்சுதுன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வரும். அது 2 அடி நீங்கள் ஹைட் பண்ணி கட்டிக்கினாலும் கூட உள்ளே தண்ணி வந்துடும். பார்த்தீங்களா? தள்ளின்னு போகிறான். அவர் எங்கே போகணுமோ பாவம், எந்த வேலைக்காக போகணுமோ அவசரமாக மலையில் கிளம்பி போனான். புறப்பட்ட நேரம் சரியில்லை பாவம். உனக்கு இந்த மாதிரி போச்சு, மலையில் தள்ளிக்கின்னு போகிறான். ஆமாம், வீட்டில் என்ன 2 தோசை சாப்பிட்டு வந்திருப்பான். அது போகிறோம். மெக்கானிக்கல் ஷாப் கூட இருக்காது. ஏன்னா இந்த மலைக்கு எவன் தந்திருப்பான்? எவனும் வந்திருக்க மாட்டான். மழை தான் பெஞ்சுக்கினே இருக்குது விடாமல். அதுக்கு இந்த கனெக்ஷன் பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 100-200 மீட்டர் தான் இருக்கும். இந்த சின்ன காவா கட்டி அதில் விட்டால் கூட அது பாட்டுக்கு தண்ணி போயினே இருக்கும். ரோட்டு மேலே ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது. இந்த வீடுகளில் இருந்து வந்த தண்ணி கூட அதில் விட்டுருவாங்க, போயிடும். ரோட்டு மேலே தண்ணியே இருக்காது. ரோட்டும் நல்லா இருக்கும். ஒரு 5 ஆண்டு காலம். ஏன்னா இந்த வழி மெயின் ரோடு. இந்த பைபாஸ் ரோட்டிலிருந்து இந்த வழியாக தான் போகணும்.
உள்ளே ஊருக்குள்ளே போகணுமுன்னா. அதனால் எப்பவுமே வண்டிங்க வந்துக்கினே இருக்கும். லாரிக்கள், வேனுக்கள், கார்கள், ஸ்கூட்டர்கள், மோட்டார் சைக்கிள்கள், சைக்கிள்கள், நடந்து போகிறவர்கள் எல்லாமே இந்த வழியாக தான் போகணும். இதுதான் நுழைவாயில்.